வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் ஆச்சி அதிரசம் மாவு வச்சு தான் அதிரசம் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு அதிரசம் மாதிரியே அதோடைய பதம் வருதா, நல்லா மிருதுவாக வருதான்றதை தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு அதிரசம் மாவு வாங்கியிருக்கேன். நான் எம்ஆர்பி வந்துட்டு 90 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன ஸ்டோரில் வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விலை வந்துட்டு டிஃபர் ஆகும். நான் இன்றைக்கி ஒரு 5 அதிரசம் வர அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நான் மற்றதையும் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் ஒரு 5 அதிரசம் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெயோ அப்படி இல்லைன்னா நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க, நல்லா ஈவனாக. இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருண்டு வந்ததும் ஒரு கவர்லேயோ அப்படி இல்லைன்னா வாழை இலையிலையோ கொஞ்சமாக நெய்யோ அப்படி இல்லைன்னா எண்ணெயோ தடவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையாலேயும் தட்டலாம். இந்த மாதிரி கப்பால் தட்டும்போது நல்லா ஈவனாக அழகாக தட்டி வரும். அதிரசம் பொறுத்த வரைக்கும் நம்ம தட்டும்போது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, உள்ளார டக்குன்னு வேகமாக போயிடும், ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அதிரசம் தட்டி எடுத்ததும் எண்ணெயை சூடாகும் போதே மீடியம் ஹீட்டுக்கு வந்ததும் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டுக்கு எண்ணெய் போன பிறகு மீடியம் ஹீட்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வைக்க வேண்டாம். சூடாகும் போதே மீடியமுக்கு வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் ப்ளே ஆகிற வீடியோ வந்துட்டு ரெடிமேட் மிக்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கிறது. ரைட்டில் ப்ளே ஆகிறது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய அந்த அதிரச மாவு வச்சு நான் பண்ணியிருக்கேன். வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் ரெடிமேட் மிக்ஸில் என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னா, சீக்கிரமாக வந்துட்டு அது உப்பி மேலே வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்தாலும் சரி, இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்தாலும் சரி, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்தாலும் சரி, டக்குன்னு கருகி போயிடுது. அது ஒரு விஷயம் இருக்குது. அந்த பொறுமையாக கலர் மாதிரி வந்தால் தான் வந்து மாவு உள்ளாரையும் நல்லா வெந்து அழகாக வரும். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஒரு மாதிரி பொறியாக வர ஆரம்பிக்குது. ஒரு சாஃப்டாக வரா மாதிரி இல்லை, கிறிஸ்பியாக வரா மாதிரி இருக்குது. நான் ஃபீல் பண்ண வரைக்கும் கிறிஸ்பியாக வருது. அதிரசம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வருது. வெல்லம் அதிரசம் அப்படின்னாலே நல்லா சாஃப்டாக நல்லா மிருதுவாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரெடிமேட் மிக்ஸில் மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக டார்க் ஆகுது. இந்த 2 விஷயம் இருக்குது. அந்த சாப்பிடும்போது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை அந்த அதிரசம். கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரப்பரியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான் சாப்பிடும்போது. மற்றபடி வந்துட்டு என்னால் வீட்டில் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்றவங்க கண்டிப்பாக கடையில் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போது நம்ம கடையில் வாங்கின அதிரசம் வந்துட்டு நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் ஹார்டாக தான் தெரியுது. அந்தளவுக்கு சாஃப்டாக மிருதுவாக இல்லை. தேவைப்பட்டால் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.